டாடி இந்த ரகடா இருக்க தெரியல. நான் அதே மாதிரி பணக்கார மாப்பிள்ளை, அந்த பணக்காரனா வந்து பிசினஸ் பண்ணி ஏமாத்துவான். அது மாதிரி இதான் தெரியல. ரிச் நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ஏன்னா தேடி வரும். இல்லை இதோட வெளியே ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ரொமான்ஸ் பண்ணதான் கூப்பிடுறாங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். கஷ்டம் பார்த்தா பொண்ணை ஏமாத்திடுறேன், அப்படி மாற்றி விட்றாங்க, நெகட்டிவ் ஆக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் வேண்டிக்கிறது என்னன்னா, இதுக்கு வர போகிறதெல்லாம் பாசிட்டிவ் ரொமான்ஸ் லவ் அந்த மாதிரி ட்ராக்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணுறடா நீ, லைக் நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணுறேன். ஸோ அது சொல்கிறேன். தனியாக கும்மலில் வரும்போது தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை ஈஸியாக, லைக் இவர் இது அது இதுன்னு பண்ண முடியாது. ஸோ தனியாக காம்பினேஷன் வரும்போது பார்த்து சொன்னார், நல்லா பண்ணேன், நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் லைக் சந்தோஷம் தான். லைக் அவர் விஷுவல் கம்யூனிகேஷன், நானும் விஷுவல் கம்யூனிகேஷன், லைக் ஒரே இதை பார்த்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் அவர் கெரியர் வந்து மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஷார்ட் ஃபிலிம் முடி வந்தார். நான் கெரியரை வந்து சீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தேன் நான். சரி, எல்லா ஒரு ஆக்டருக்கு என்ன நம்ம இங்கே ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு இது அது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வாய்ப்போ ஏதோ நடக்கும். ஒரு 2-3 சீன்ஸ் கட் ஆகி டைலாக் பேசி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கட் ஆகிடுச்சு. அதுதான் வருத்தமே தவிர்த்து மற்றபடி படம் வந்து ஆன் த ஹோல் சூப்பராக. ஷோக்குள்ளே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் முன்னாடி, ஒரு லவ்வர்ஸு, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு ஃபேமிலி மேன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து தர கேரக்டர் பார்த்தனாலே சின்ன குழந்தைங்க வந்து கழுத்தை கடிக்கிறது, பன்னு திருடுறது, ப்ளஸ் வந்து சின்ன வயசு பொண்ணுங்களை வந்து ஏமாற்றி காதலித்து கல்யாணம் பண்ணாமல் அப்படியே ஏமாற்றி விட்டு ஓடிடுறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து எப்படி உங்களை பார்த்தோன்னே கொடுத்துட்றாங்க? மூஞ்சோட அமைப்பற்ற டாடி இந்த ரகடா இருக்க தெரியல. நான் அதே மாதிரி பணக்கார மாப்பிள்ளை, அந்த பணக்காரனா வந்து பிசினஸ் பண்ணி ஏமாத்துவான். அது மாதிரி இதான் தெரியல. ரிச் நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ஏன்னா தேடி வரும். நல்ல வேலை அந்த போலீஸ் ரோல்ஸாக போனால் போலீஸ் ரோல்லே போவோம், டாக்டர் போவோம். அது மாதிரி நெகட்டிவ் இல்லை இதோட வெளியே ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ரொமான்ஸ் பண்ணதான் கூப்பிடுறாங்க, ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கஷ்டம் பார்த்தா பொண்ணை ஏமாத்திடுறேன், அப்படி மாற்றி விட்றாங்க, நெகட்டிவ் ஆக்கிடுறாங்க. எப்படிதான் உண்மையாலுமே வந்துடுறாப்புல அந்த கேரக்டர்ல எப்படிதான் மாற்றி விட்றாங்க அந்த ட்ராக். எனக்கு அது மாதிரி போயிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஏமாத்துறதா. ஆமாம். நெக்ஸ்ட் வேண்டிக்கிறது என்னன்னா, இதுக்கு வர போகிறதெல்லாம் பாசிட்டிவ் ரொமான்ஸ் லவ் அந்த மாதிரி ட்ராக்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற கேரக்டராக கொடுத்து இவர் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, தம்பி சூப்பரான கேரக்டருக்கு வாங்க அப்படி ஏமாற்றி கட்சியில் ஏமாத்துற கேரக்டராக கொடுத்துட்றாங்க. ஓகே ஓகே, அது ஒரு ரெண்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்க. ராகுல், நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டார் படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணீங்க. அதாவது அசோக் செல்வன் கூடவே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. அசோக் செல்வன் வந்து உங்கள்கிட்ட வந்து மெயினாக ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது பேசுனீங்களா? 2 பேரும் அந்த ஃபீல்டை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அவர் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணார் உங்களுக்கு? லைக் அசோக் செல்வன் வந்து நானும் சேம் பேட்ச். அவர் வந்து லேலாவில் விஸ்காம் பண்ணார், நான் வந்து டிஜியில் விஸ்காம் பண்ணேன். சேம் இயர். அவர் விஷுவல் கம்யூனிகேஷன், நானும் விஷுவல் கம்யூனிகேஷன், லைக் ஒரே இதை பார்த்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் அவர் கெரியர் வந்து மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஷார்ட் ஃபிலிம் முடி வந்தார். நான் கெரியரை வந்து சீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தேன் நான். அப்போ வந்து நாங்கள் சில ஷேர் பண்ணிப்போம். அந்த ஓமை கடவுளில் வந்து இவங்க இருக்காங்கல்ல, வாணி போஜன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என் கூட தெய்வமங்கல நானும் அவங்க காம்பினேஷன் நடிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஷேர் பண்ண அந்த விஷயங்கள்லாம். ஸோ 2 பேரும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நானும் உங்க நடிச்சிருக்கேன், அப்படி சொல்லி ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைக் காம்பினேஷன் சொல்லி செப்பரேட் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு சீன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணுறடா நீ, லைக் நான் எதிர்பார்க்கல, நல்லா பண்ணுறேன். ஸோ அது சொல்கிறேன். தனியாக கும்மலில் வரும்போது தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை ஈஸியாக, லைக் இவர் இது அது இதுன்னு பண்ண முடியாது. ஸோ தனியாக காம்பினேஷன் வரும்போது பார்த்து சொன்னார், நல்லா பண்ணேன், நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் லைக் சந்தோஷம் தான். லைக் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லைக் இவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்காரு, அவர் காம்பினேஷன் வரும்போது பார்த்து நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து லைக் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷ் தான் அது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாரில் வந்து என்ன தான் ஒரு ரிஜிஸ்டரான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் ஏதாவது இருந்துச்சா? லைக் அதிருப்தின்னு சொல்ல முடியாது. இல்லை சீன்ஸ் கட் ஆகிறது வந்து அது வேணால் சொல்லலாம். லைக் நான் எதிர்பார்ப்பல நம்ம சீன்ஸ் சரி, எல்லா ஒரு ஆக்டருக்கு என்ன நம்ம இங்கே ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு இது அது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வாய்ப்போ ஏதோ நடக்கும். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என்னோட வருத்தம். 2-3 சீன்ஸ் கட் ஆகி டைலாக் பேசி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கட் ஆகிடுச்சு. அதுதான் வருத்தமே தவிர்த்து மற்றபடி படம் வந்து ஆன் த ஹோல் சூப்பராக டோட்டல் ஸ்டார்ட் பண்ணி வந்து சூப்பர் டேரக்டர் வந்து செதுக்கியிருக்காரு படத்தை. லைக் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி, கேமரா சினிமோட்டோகிராஃபி தமிழ் ப்ரோ, அதுக்கப்புறம் கோவிந்த் வசந்தா மியூசிக், அவர் தான் ஒரு படத்தோட ஐடென்டிட்டியே அவர் தான். ஸ்டார்டிங்கில் அந்த ரயிலின் ஒளிகள் வந்து என்ன செம ஹிட்டு. ஸோ அது மாதிரி கொடுத்த மியூசிக் எல்லாமே சூப்பர். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவர் ஒர்க், அந்த 90s நடக்கிற ஸ்டோரி, ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காஸ்டியூம்ஸு, அந்த பேக்ட்ராப் எல்லாமே அதுவும் சூப்பர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. செல்வா ப்ரோ எடிட்டிங், அவரும் எல்லா விஷயமும் ஒரு சக்ஸஸ் ஃபேக்டர் எல்லாமே வந்து ஒரு இடத்துல சேர்ந்தா பிளாக் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, எல்லாருமே வந்து ஒரு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் இருப்பாங்கல்ல, எல்லாரும் பாசிட்டிவ் நல்ல மனிதர்கள்லாம் ஒன்றா சேரும் போது அங்கே அவுட்புட் வந்து சூப்பராக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் டேரக்டர் தான், செம்ம நல்ல மனுஷன் அவர். எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. புதுசாக ஒரு பையன் வந்து நடிக்க வந்திருக்கான், அவனை பின்னாடி தள்ளாமல் நீ பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு கிரவுண்டு கொடுத்து நீ பர்ஃபார்ம் பண்ணுறான்னு கொடுத்து அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். லைக் மனசார சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் கூட சரி, லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க.
பண்ணாங்க படத்தை. கம்பைன்ட் வித் நீலம் ப்ரொடக்ஷன், அவங்க ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப தங்கமானவங்க, அவங்க நியூ கமர்ஸ் தான். அவங்களும் சொல்கிறேன் எல்லா புதுசான ஆளுங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. அது ஆமாம், நல்ல மனசு, அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ப்ரோ. அந்த மனசால வந்து பண்ணுறாங்களா அவங்களாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது.